ரவீந்திரன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்று இந்த முன்னாள் மத்திய அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் அந்த பிறந்த தின நிகழ்ச்சியில் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பொருத்தமான இடமாக இருக்கும், இந்துத்துவ சக்திகளை தகர்ப்பதற்கு ஒரு முக்கிய கட்சியாக எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு தான் அவர் விஜய் வர வேண்டும் என்ற அவர் அழைப்பை விடுத்திருக்கிறார். இதுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், இந்த திடீர் அழைப்பு தொடர்பா? அது காங்கிரஸ் தலைவராக அவருடைய உரிமை. அது அவருக்கு இந்தியா கூட்டணியிலே இருக்கிறார். இந்தியா முழுக்க பார்க்கிற போது காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. எனவே காங்கிரஸ் தலைவர் என்கிற முறையில் அவர் அந்த அழைப்பை அவர் விருப்பத்திற்கு அவர் அழைத்திருக்கிறார். அது கூடுமா கூடாதா, அது வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இணைந்து முடிவு செய்யக்கூடிய விஷயம். எனவே அது காலத்தின்பால் தீர்மானிக்கப்பட வேண்டியது. இப்பொழுது அவர் ஆசையே அவர் சொல்லி இருக்கிறார். பாசிச கட்சிகள் பாசிசத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் பாசிசத்தை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னதை அவர் மனதில் வைத்துக் கொண்டு அவர் அதை கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் எது என்ன என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னொரு 10-12 மாதங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஆனால் விஜய் தொடர்ந்து மாநாட்டில் தங்களது அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை சார்ந்த எதிரிதான் பாரதிய ஜனதா கட்சி என்றும் அவர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பேசி வருகிறார். இந்த அரசியல் எதிரி என்று திமுக கூறிவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி தகைய ஒரு அழைப்பை விடுப்பது இந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சார்? இப்போது எந்த விதத்திலும் அப்படி ஏற்படுத்துவதற்கான நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கூப்பிட்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே அவர் பேசியதே நமக்கு புரியவில்லை. முதலில் கொள்கை எதிரி ஒருவர், அரசியல் எதிரி ஒருவர் என்று எனக்கு தெரிஞ்சு கொள்கைதான் அரசியலுக்கு அடிப்படையாக இருக்க முடியும். எனவே அவர் பேசி இருப்பதில் அண்ணன் செல்வ பெருந்தகை என்ன புரிந்து கொண்டாரோ அதற்கு தகுந்தாற் போல் அண்ணன் பேசி இருக்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை பெரிதாக எடுத்துக் கொள்வதற்கோ இதை கண்டு கொள்வதற்கோ ஒன்றுமில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் தான் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்தியா கூட்டணியில் நடிகர் விஜய் தலைமையிலான வெற்றி கழகம் இணையும் என்று அறிவித்தால் திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? அது அவர் சொல்லட்டும், பார்க்கலாம். நீங்க கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னா எப்படி கேட்க முடியும்? அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போது அவசரப்பட தேவையில்லை. ஓகே சார், நன்றி சார். நன்றி நன்றி. செல்வ பெருந்தகை இந்த திடீர் அழைப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்தியா கூட்டணியில் தாவேகா இணைவது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அதுபோன்று நடப்பது தொடர்பாக செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்து அவருடைய சொந்த கருத்து என்றும் அது கட்சியின் கருத்தா என்பதை திமுகவின் தலைமைதான் அது குறித்து முடிவு எடுக்க முடியும் என்றும் இந்த கூட்டணிக்கு 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றும் இந்தியா கூட்டணிக்கு தான் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்றும் அது தேசிய அளவில் இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அத்தகைய கருத்தை கூறியிருக்கலாம் என்றும் இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று திமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையின் அழைப்பும் அதனை வழிமொழிந்து மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்பியுமான திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ள கருத்தும் தற்போது தமிழக அரசியல் முக்கிய சர்ச்சையாகி இருக்கிறது. இதற்கு தாவேகா தரப்பில் என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கும் என கருதப்படுகிறது.